சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழர் திருநாளான பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. அதில் கூட உழவைத்தான் முதலில் வைத்து பாடியுள்ளார். உழவு என்பதை வேளாண்மை, விவசாயம், கமம் என்றும் கூறலாம். நாங்கள் யாரிடமும் கையேந்தாமல் உழைத்து வாழ முடியும். எங்களிடம் கையேந்தாமல் யாராலும் உயிர் வாழ முடியாது. ஆனால் யாரையும் கையேந்த விடமாட்டோம். இதை கூறுபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், விவசாயி. நம்முடைய தமிழர்களின் உயிர் நாடியே விவசாயம்தான். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய 6 மாதமும் அவர்கள் விவசாயம் செய்ததை தைத்திருநாளன்று அறுவடை செய்வார்கள். அதையே நாம் பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, அறுவடை திருநாள் என்றும் கூறுவர். சரி, நம்ம இப்போ தைப்பொங்கல் பற்றி பார்க்கலாம். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனி பெரும் விழா. தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடப்படுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், தமிழர் இருக்க எல்லா நாட்டிலையும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா 4 நாள் கொண்டாட்டமாகும். முதல் நாள் போகி. போகி பொங்கல் பண்டிகையின் முதல் திருநாளாக வருகின்றது. போகி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜனவரி 13 அல்லது 14ஆம் தேதிகளில் வரக்கூடியதாக இருக்கும். போகி என்றாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இந்த போகியின் மிக முக்கிய நோக்கம். அதாவது பயனற்ற பழையனவற்றை வெளியேற்றி விட்டெறியக்கூடிய நாளாக கருதப்படுகின்றது. பழையனவற்றை போக்கக்கூடிய இந்த பண்டிகைக்கு போக்கி என்ற பெயர் இருந்தது. அது காலப்போக்கில் மருவி போகி என மாறியுள்ளது. அந்த கால வழக்கப்படி கடந்த ஆண்டிற்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் புது ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. போகி தேவையற்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், தீய சிந்தனைகளையும் கூட போட்டு விட்டெறிய கூடிய ஒரு நல்ல நாள் தான் போகி. 2ஆம் நாள் தைப்பொங்கல். தை மாத முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாள் ஆகும். பொங்கலிட்ட பிறகு எச்சில் தண்ணீர் தெளித்தல் என்றொரு மரபு மதுரை மாவட்டத்தில் உண்டு. பொங்கலோ பொங்கல், மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அப்போ உங்களுக்கு தெரியும், ஆவை அலங்காரப்படுத்தி அதுக்கு மரியாதை செலுத்தி கொண்டாடுவாங்க இல்லையா? 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர். இது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4ஆம் நாள் இடைபெறும். இது பொதுவாக இந்தியாவிலே கொண்டாடப்படுகிறது. நம் தமிழர்களுடைய முக்கியமான ஒரு பண்டிகையை நம்ம இன்னைக்கு பார்த்தோம், தைத்திருநாள், பொங்கல். ஒரு பழமொழி இருக்கு, தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.